ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். ஆம், நம்முடைய வழிகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய நடைகள் எல்லாம் அவருக்கு பிரியமானவைகளாய் இருக்க வேண்டும் என்பதிலே அவர் அதிகமாய் கவனம் உள்ளவராய், வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட புதிய நடை என்கிற தலைப்புல உங்களோடு கூட இடைப்பட தேவ ஆவியானவர் உள்ளத்திலே ஒரு வாஞ்சியை கட்டளையிட்டார். ஆம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வெளிப்படுத்தல் விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். From the book of Revelation chapter 21 verse 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து நம்ம இப்ப சிந்திக்க போறோம். புதிய நடை. இதைதான் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட விரும்புகிறார். உதாரணத்துக்கு, ஆண்கள் பெண்களைப் போல நடந்தாலோ இல்லை பெண்கள் ஆண்களைப் போல நடந்தாலோ அதை பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும்? நகைப்பாய் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வது கடினமாக தான் இருக்கும். அதே போலதான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் நீதிமான்களுக்குரிய நடையிலே, அதாவது வாழ்க்கையிலே வளரக்கூடாதபடி இன்றைக்கு அஞ்ஞானிகளைப் போல அல்லது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருக்கத்தக்கதான காரியங்களை விரும்பி செய்யக்கூடிய மனிதர்களாய் பலர் இருக்கிறார்கள். அதை தயவு செய்து ஒரு விசை நம்முடைய நடையை நாம் சீர்படுத்திக் கொள்வோமா? ஏன்னா வேதத்துல மிக தெளிவாக நீதிமொழி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்போ ஒரு மனுஷங்களுடைய நடை எப்படி இருக்குதா? மாறுபாடான நடைகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்யக்கூடியவர்கள் அல்லது இப்படிப்பட்டதான காரியத்தின் பின்னாக நடக்கிற பல மனுஷர்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பை நடப்பிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நடையை கற்ற சொல்லித்தர விரும்புகிறார். இதுக்கு அடையாளமாக அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். From the book of Acts chapter 9 verse 6. தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனால் சந்திக்கப்பட்டவனுடைய நடை எப்படியாய் மாறுகிறது பாருங்களேன். சிந்திக்கலாமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். புதிய நடை என்ற வார்த்தையை ஆண்டு கொடுத்தா தெரியுதுங்களா? இங்கே தேவனால் ஒரு மனுஷன் சந்திக்கப்படுறான். அவன் கேட்கிறான், நடுங்கி திகைத்து தான் பக்தியோட கேட்கிறான். உடனே ஆண்டவர் உன்னை குறித்து நான் எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாம என்ன சொல்றாரு? ஆலோசனை கொடுக்கிற. ஃபர்ஸ்ட் ஆலோசனை, நீ எழுந்து. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, புதிய நடையை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? பக்கம் திரும்பினாலும் நெருக்கங்கள் தான். எப்பேற்பட்ட போராட்டங்கள், யுத்தம். இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் பெருகிட்டு இருக்கு. இன்னும் பலத்த காரியங்கள் நடக்குங்க. எங்க நிதானிக்க முடியாத அளவுக்கு, யாரும் கிரகிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான யுத்தத்தின் காரியங்களை நீங்க முகமுகமா பார்ப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் சம்பவிக்கும் என்று கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற சுவிசேஷ புஸ்தகங்களிலும் மற்றும் இசைக்கியேல், தானியேல் போன்றதான வெளிப்படுத்தல் விசேஷம் போன்ற புஸ்தகங்களையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக புதிய நடை. ஆண்டருடைய வார்த்தை கேட்கிற ஜனமே, நீ மேற்கொண்டு அவருடைய வருகையை பற்றி அறியணுமா? மேற்கொண்டு அவருடைய ரகசியத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த டைரக்ஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் டைரக்ட் பண்ண ரெடியா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், புதிய நடை உன் வாழ்க்கையில தர வல்லவர். எப்போ? நீங்கள் சரண்டர் பண்ணும்போது தான். நீ எழுந்து. இதோடைய பொருள் என்ன? அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு எழும்பக்கூடாதபடி பல ரகசிய துணிகிற பாவங்கள் உண்டு. ஆனால்தான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல கூட வாசிக்கிறோம், நீ எழுந்து பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது என்று தீர்க்கதரிசி சொல்றாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, புதிய நடை என்று சொல்லும்போது அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக நடப்பாங்க. தேவனுடைய ஆலோசனைங்கிற வெளிச்சத்துக்குள்ளாக, தேவனுடைய வழி நடத்தல் என்கிற வெளிச்சத்துக்குள்ளாக, தேவனுடைய அந்த உறுதியான விசுவாசம் என்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளாக தைரியமாய் நடப்பாங்க. நீதிமான்களுடைய நடை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க நீதிமொழியில வாசிங்களா தெரியும், சிங்கத்தை போல தைரியமாய் நடப்பார்கள் என்று பக்தன் சொல்றார். அப்போ ஒரு காட்டுக்கே ராஜா சிங்கம்ன்றாங்க. அது எப்படி நடக்கும் பார்த்திருக்கீங்களா?
அது நடந்து வரும்போதே பார்க்குற எனிமீஸ் எல்லாம் பயப்படுவாங்க. அதே போல தான் இதை கேட்குற அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு விரோதமாய், நல்ல ஊழியத்துக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் நீ சிங்கத்தை போல உறுதியாய் தைரியமாய் நடப்பாய், ஆனால் அவர்கள் பயப்படுவாங்க. அதான் புதிய நடை. சிங்கத்தை போல் நடக்கிறவன் தான் புதிய நடையை காத்துக்கொள்வனா இருப்பான். இது குறித்து சிந்திக்கும் போது எங்கெல்லாம் நம்மளுடைய காரியம் வெளிப்படணுமா, பிரசங்கியின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டதான காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார், அது ரொம்ப முக்கியம். இந்த பிரசங்கியார் சொல்லுகிற அருமையான ஆலோசனை கேட்போமா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடையை காத்துக்கொள். புதிய நடை என்றால் அர்த்தம் என்னன்னா, அது பாதுகாப்புள்ள ஒரு நடையா இருக்கும். நியூ ஸ்டைல்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு ஸ்டைல் என்று சொன்னாலே இந்த வே ஆஃப் ஆக்ட், நடந்து போகிற ஸ்டைலை சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இதோட அர்த்தம் என்னன்னா டிசிப்ளின் வாக்குங்க. இன்னைக்கு ஒழுக்கத்தோடு நடக்கிறவங்க எத்தனை பேர்? இது கேட்குற வாலிப பிள்ளைங்களே, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் லிவிங் டுகெதர்ன்ற ஒரு அறிவிருக்கத்தக்கதான வாழ்க்கையை நிறைய பேர் செய்ய விரும்புகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பெற்றோருக்கும் அது மன சுமையை, வேதனை தரக்கூடியது. தயவு செய்து இந்த அறிவிருக்கத்தக்க பாவத்தை தயவு செய்து செய்யாதீங்க. அது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பு. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி காத்துக்கொள். நீங்கள் உங்கள் சரீரம் ஒரு ஆலயம், காத்துக்கொள்வீங்களா? நீங்கள் உங்களை காத்துக்கணும். உங்கள் நடையில் பாவம் இருக்கக்கூடாது, மாயமாலம் இருக்கக்கூடாது, அருவருப்பு இருக்கக்கூடாது. ஆக காத்துக்கொள் என்றால் பயபக்தியோடு நட என்ற அர்த்தம். கடைசியாக எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் 1 வாக்கியத்தை படிக்க போகிறோம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோட பேசுவேன் என்றார். இன்றைக்கும் கூட இந்த சிறிய நிகழ்ச்சி மூலமா அந்த புதிய நடை என்ற தலைப்பில் உங்களோடு அவர் பேசினார்ல, இன்னைக்கும் பேசுவார், இனிமேலும் தொடர்ந்து பேசுவாருங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ கால் ஊன்றி நில், நான் உன்னோடு பேசுவேன். நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். நீ உட்காந்துருக்கப்பா, இரு நான் உன்னை தூக்கி விடுறேன். நீ படுத்து கொண்டு இருக்கிறப்பா, இரு நான் உன்னை தோலை சுமக்கிறேன் சொல்லுங்க. தெளிவாக சொல்றாரு பார்த்தீங்களா? நீ கால் ஊன்றி நில். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, காலூன்றி நில். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் டு வாக் இன் ரைச்சியஸ் பாத்? உண்மையாகவே நீதியின் பாதையில் நடக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? பரிசுத்தமாக வாழணும் விரும்புகிறீங்களா? ஜெபிக்கணும் விரும்புகிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைன்னா உண்மையை ஒத்துக்கோங்க, நடிக்காதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காது. நான் முதல்ல சொன்ன மாறுபாடு உள்ளவனை கர்த்தர் அருவருக்கிறார். ஹிப்போக்ரிசின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்படிப்பட்டதான மாயமாலமான நடை வேண்டாம், அருவருக்கத்தக்க நட வேண்டாம், மாறுபாடு உள்ள நட வேண்டாம். அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி கால் ஊன்றி நீர் உன்னால முடியும். அன்னைக்கு 38 வருஷமா படுக்கையில் கிடந்தான் ஒருத்தன். இயேசு உன் படுக்கை எடுத்தவங்க வீட்டுக்கு போன்ட்டார். சிம்பிளாக முடிச்சிட்டார். இன்னைக்கு கூட இந்த செய்தி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ரொம்ப சிம்பிளாக உங்களை விடுவிப்பதை நான் பார்க்குறேன். புதிய நடையை காத்துக்கொள். விரும்புகிறீங்களா? நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கால் ஊன்றி நிற்க உங்களால் முடியும். இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களால் நிமிர்ந்து நடக்க முடியும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், ஜெபத்தை காத்துக்கொள்ள முடியும். இன்னும் என்னென்ன ஆவிக்குரிய உலக ரீதிய நன்மைகள் உங்களுக்கு தேவையோ நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் காத்துக்கொள்வீங்களா? உங்கள் நடையை காத்துக்கொள்வீங்களா? இன்னிலே உங்கள் நடையை நேராக நடப்பீங்களா? வினோதமான நடைகள்லாம் வேண்டாங்க. இன்டிஃபரன்ட் ஸ்டைல், உலகத்தான் சொல்லுவான், என்னென்னவோ சொல்லுவான். கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள போதுகளும் வாய்க்கு வந்துடலாம் உளறிட்டு உங்களை நடையை குழப்பிடுவாங்க, குடலாக்கிடுவாங்க. கவனமாக இருங்க. கடைசி காலம் கவனமாய் நடப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு என்னோட சேர்ந்து ஜெபிக்க அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதியும். சகலத்தையும் புதிதாக்குன்னு சொன்னீரப்பா. இது வரைக்கும் தாங்க இஷ்டமானபடி நடந்திருக்கலாம், தாங்க பார்வை விரும்பினபடி ஓடி இருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவரே தங்கள் நடையை காத்துக்கொள்ள, ஆண்டவரே அதில் இனி மாயமாலத்துக்கு இடமில்லை, அசுத்தத்துக்கு இடமில்லை, அங்கே அருவருப்புக்கு இடமில்லை, அங்கே பொய்க்கு இடமில்லை, அங்கே போலிக்கு இடமில்லை என்று சொல்லி உண்மை உத்துவமாய் உமக்காக நடப்பேன் என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கின இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. காலூன்றி நின்று சொல்லியிருக்கிறேன். இவர்கள் நிற்கக்கூடாதபடி, உங்களுடைய வெளிச்சவர்கள் மேல் வரக்கூடாதபடி என்னென்ன காரியங்கள் தடை பண்ணுவோம் அதெல்லாம் நீ கடிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவாதிபதியே ஸ்ரீ மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை
அநேகர் போய் சேரட்டும். ஏன்னா நடக்க முடியாமல் பலன் இல்லாமல் இருக்கிற எண்ணற்ற மக்களை கர்த்தருடைய வார்த்தை நிற்க வைக்கும். அதுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். God bless you.